இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 38ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். கர்த்தர் என்னை ரட்சிக்க வந்தார், ஆகையால் எங்கள் ஜீவனாலெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்திலே என் கீத வாத்தியங்களை வாசித்து பாடுவோம் என்று எழுதி வைத்தார். எசேக்கியா ராஜாவை மரணத்துக்கு ஏதுவான வியாதியிலிருந்து கர்த்தர் அற்புதமாய் குணமாக்கி அவனுடைய கண்ணீரின் ஜெபத்தை கேட்டு அவனுடைய விண்ணப்பத்திற்கு ஆண்டவர் பதில் கொடுத்தார். அவன் ஆலயத்திற்கு 3 நாளைக்குள் திரும்பி செல்வான் என்பதற்கான அடையாளத்தை ஆண்டவர் கொடுத்தார். அதனால்தான் பாருங்க, ஆண்டவரை கீத வாத்தியங்களோட ஆலயத்தில் போய் ஜீவ நாட்கள் எல்லாம் நாங்கள் என்ன செய்வோம், பாடுவோன்னு எழுதி வச்சாங்க. அப்போ நம்மளெல்லாம் கர்த்தர் நரக ஆக்கினையிலிருந்து விடுவித்திருக்கிறார். நமக்கெல்லாம் நரகம் அப்படிங்கிறது நியமிக்கப்பட்டிருந்தது, நியாய தீர்ப்புக்கு நம்ம ஒப்புவிக்கப்பட்டிருந்தோம். ஆனால் இயேசு நம்மை கிருபையாய் ரட்சித்திருக்கிறார். நித்திய அழிவிலிருந்து நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். அப்போ இதுக்கு நன்றியாக நம்ம என்ன செய்யணும்? ஆலயத்திற்கு சென்று அவரை நல்ல பாடி மகிமைப்படும். அதுக்கு தான் இந்த நாள் கீத வாத்தியங்களை வாசித்து ஓசையுள்ள கைத்தாளங்களும் பெருவெள்ளத்து இறைச்சலை போல கர்த்தரை உயர்த்திப்பார். ஏன்னா அவ்வளவு தூரம் ஆண்டவர் நம்மை மீட்டதற்கான நன்றியை வெளிப்படுத்த நாம் கடமைப்பட்டோம். எப்படி எசேக்கியா ஜீவகாலம் எல்லாம் என்று சொல்லியிருக்கிறார், அதே போல ஏதோ ஒரு நாள் மாத்திரம் நம்ம போயிட்டு என் கடமை முடிஞ்சு, அப்படி இல்லை. ஜீவனுள்ள நாளெல்லாம் ஆலயத்தில் போய் கர்த்தரை பாடுவேன், கர்த்தரை துதிப்பேன். ஏன்னா அவர் என்னை விடுவித்திருக்கிறோம், அவர் என்னை ரட்சித்திருக்கிறோம், நரக ஆக்கினையிலிருந்து நான் தப்பி இருக்கிறேன். இதை நீங்கள் உங்கள் ஆர்வத்தை ஜனங்கள் பார்க்கும்போது அவங்களுக்கு அது சாட்சியாக தெரியணும். நீங்கள் ஆராதிக்கிற அந்த முறையை கர்த்தர் மற்றவர்களுக்கு ஒரு மாதிரியாய் மாற்ற விரும்புகிறார். ஏன்னா நீங்கள் விடுவிக்கப்பட்டவன்னு மற்றவங்களுக்கு தெரியும், நீங்கள் காப்பாற்றப்பட்டவங்க மற்றவங்களுக்கு தெரியும். ஆண்டவர் உங்களுக்கு செய்த அற்புதங்கள் மற்றவர்களுக்கு சாட்சியாக விளங்கும். உங்கள் வாழ்க்கை முடிஞ்சிருந்தா எப்பொழுதும் அது முடிஞ்சிருந்திருக்கும். ஆனால் கிருபையா நீங்கள் பிழைத்திருக்கிறீர்கள், அடையாளத்தோடு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். இதெல்லாம் ஜனங்களுக்கு அறிவிக்கவே ஆலயத்திற்கு சென்று நீங்கள் ஆராதிக்கவே. அப்போ கேட்பாங்க, ஏன் இவ்வளோ ஆர்வமாக இருக்கீங்க, ஏன் இவ்வளோ சந்தோஷமாக ஆலயத்துக்கு போகிறீங்க, ஏன் தவறாமல் நீங்கள் ஆலயத்துக்கு போகிறத நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள் அப்படின்னா இதெல்லாம் அறிவிக்கப்படுது. அதுதான் ஆலயத்துக்கு. ஸோ புரிந்து கொள்வோம். ஏதோ கடமைக்காக போகிறேன் அப்படிங்கிற ஒரு ஆளாக இருக்க வேண்டாம். நான் விடுவிக்கப்பட்டிருக்கேன், மீட்கப்பட்டிருக்கிறேன். ஜீவ காலமெல்லாம் ஆலயத்தில் போய் அவரை பாடுவேன் சொல்லி பாடி ஆராதிக்க அர்ப்பணிப்போம். கர்த்தர் மகிமைப்படுவார். தேவனே, ஆராதனை என்பது, ஆலயம் என்பது ஏதோ ஒரு நாள் மாத்திரம், ஜீவ காலமெல்லாம் நாங்கள் போய் உங்களை துதித்து மகிமைப்படுத்த வேண்டிய ஒரு ஸ்தலம். அதை மறக்காமல் இருக்க கிருபைத்தார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.